Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவான் பர்த்டேயோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போறோம். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 இருக்குங்க. நான் விவானுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் Amazonல. ஸோ அது இப்போ வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விவான் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பசங்க விவானோட சேர்த்து. ஸோ நான் மொத்தம் வந்து 12 அந்த என்ன சொல்ற ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை பேக் பண்ண போறேன். அதில் பார்த்தீங்கன்னா கெலடோஸ்கோப், அப்புறம் மேஜிக் புக்கு, அப்புறம் கலர் பென்சில்ஸ், கலர் புக்கு, அப்புறம் வந்து நம்மளோட குக்கீஸ். ஸோ மொத்தம் 5 கிஃப்ட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இந்த மேஜிக் புக் பார்த்திங்கன்னா அதில் பென் இருக்கும், தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அது மேலே வந்து ஸ்க்ரப் பண்ணாலே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் வெளியில் வரும். இது ரியூசபிள். திருப்பி உங்களுக்கு வந்து அந்த தண்ணி காஞ்சிருச்சுன்னா அந்த பெயின் திருப்பி ஒயிட் ஆகிடும். திருப்பி நீங்கள் பென் வச்சு தேய்ச்சா தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் பிக்சர் வெளியில் வரும். அதே மாதிரி பேக். ஸோ பேக்கோடு சேர்த்து மொத்தம் 6 கிஃப்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ கலர் பென்சில்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி நல்ல பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னமோ க்ரையான்ஸ் வந்து குழந்தைங்க வாயில் வச்சுப்பாங்களோன்னு பயமாக இருக்கும். பென்சில்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த பேக் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேக் எல்லாமே நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர் பென்சிலாக இருக்கும். ஜங்கல் தீமில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் தீமில், பேப்பா பிக், அப்புறம் பார்த்திங்கன்னா மர்மெய்ட், அது மாதிரி நிறைய தீமில் ரெண்டு பேக், மொத்தம் 12 பேக் இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம விவான் குட்டிக்கு பர்த்டே அப்படின்றப்போ கிளாஸ்மேட்ஸ்க்கும் வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன கிஃப்ட் வாங்குறப்ப குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தான் நான் இதெல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிஃப்ட்ஸ்லாம் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே வருது, இல்லை வந்து நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், இந்த லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ், நான் வந்து வீட் சாக்கோ சிப் குக்கீஸ் தான் கொடுத்துருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சாப்பிட்றப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால தான் நான் சாக்கோ சிப்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கலரிங் புக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில், அப்புறம் பார்த்திங்கன்னா மேஜிக் புக்கு. ஸோ இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக் புக் அப்படின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா கெலடோஸ்கோப், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ் அப்படின்றது ஒரு பேக்கில் போட்டு நம்ம இப்போ வந்து அழகாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படியே வந்து மொத்தம் 12 பேக்கும் நான் வந்து பேக் பண்ணுறேன். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறப்ப விவானுக்கும் வந்து ஆசையாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா அவனுக்கும் சேர்த்து தான் பேக் பண்ணுறேன். குழந்தைங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தோன்னே அவனுக்கு நாங்கள் அங்கே மிஸ் கையால் கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் விவான் பர்த்டேவை வீட்டில் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு கொண்டாடலைங்க. ஜஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் வீட்டில் நைட்டு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து ஈவினிங் வந்து அவங்கள மால் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க இல்லையா? நல்லா நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல அவன் என்றைக்கு ஃபீல் பண்ணுறானோ அந்த டைமில் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு ஸோ அவனுக்கு அப்போ வந்து கேக் கட் பண்ணி ஒரு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணலாம். இப்போ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போய் கொண்டாடுறதா இப்போ கரெக்டான ஒரு டெசிஷன் நான் நினச்சிதான். ஸோ நாங்கள் வந்து வீட்டில் சின்னதாக வந்து நைட் 12 மணிக்கு ஒரு கேக் கட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் கோவிலுக்கு மிச்சம் அதெல்லாம் நீங்கள் அந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பேக்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ண கூட இவ்வளோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கலங்க. பட் சூப்பராகவே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு டெக்கரேஷன் வீட்டுக்குள்ளேயே சின்னதாக வந்து அந்த ஹாப்பி பர்த்டே அந்த ஸ்லோகன் நம்ம வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பலூன் வந்து சும்மா ஒரு 10-15 பலூன் வந்து அப்படி ஸ்டிக் பண்ணலான்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபேமிலியோடு சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அது பண்ணுறப்போ. உண்மையில் வீட்டில் ஒரு நாள் கிளம்புறப்போ நம்ம பூஜை பண்ணுறப்போ அந்த எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி பர்த்டேன்றப்போ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரேவந்த்ரா ரொம்ப எக்ஸைட்டிங்காக எல்லா டெக்கரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பலூன்லேருந்து அந்த ஸ்லோகன் விட்டுறதுலேருந்து எல்லாமே அவன் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் இந்த பர்த்டேக்கு விமானுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கோம். அவங்க பாட்டி வந்து ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. டெய்லியுமே கேட்பாங்க. டெய்லியுமே அவங்க அப்பா கேட்டு நச்சு பண்ணிகிட்டே இருப்பான். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேரையனோட அடல்ட் டைப்பர் பேண்ட்ஸ் நான் எக்ஸல் சைஸ் வாங்கியிருக்கேன். இது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து யூரின் கண்ட்ரோலில் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி டைப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப் சேவர்னு சொல்லலாம். இந்த டைப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஃபீல் கொடுக்கும். நல்லா எலாஸ்டிக் என்ன வேஸ்ட் இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளான ஃபிட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சைடில் நீங்கள் டேர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை பார்த்து வந்து அவங்களோட யூசேஜும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டைப்பர் வந்து அந்த ஈரத்தை குவிக்காக அப்சர்வ் பண்ணும். அந்த ஜெல் உள்ளே இருக்குது. அதே மாதிரி அந்த ஆர்டர் வந்து வராமல் பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க அதை போடுறப்போ தனியாக ஒரு டைப்பர் போடுற ஃபீலாக இருக்காது. ஏன்னா அந்த சைடு வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கிறதுனால பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும்.
இந்த டைப்பர் ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ விவானோட பர்த்டே சர்ப்ரைஸ் வாங்கிறதுக்காக நாம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா டாய் ட்ராக். விவான் ரொம்ப நாளாக கேட்குறது வந்து அந்த பைக் கேட்குறேன், அந்த போலீஸ் பைக் கேட்டுகிட்டே இருந்தான். டாய் ட்ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் ஆன் கார்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய் பைக்கு, டாய் காரு, ஜீப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து ஹோல்சேல் குடவுன் தான். ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் கூட மற்ற ஷாப்ஸோடு கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப 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 நார்மலாக இருக்குது. குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக நான் ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பெரிய ஜீப்பு, சின்ன காரு, ரைட் ஆன் உங்களுக்கு பைக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரு, சைக்கிளு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான டாய் பைக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த டாய் பைக்ஸ் பார்த்திங்கன்னா போலீஸ் பைக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பைக்ஸ் கூட அந்த மினி வெர்ஷனில் வச்சுருக்காங்க. ஒரு பேச்சுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டேன். இங்கே பாருங்கள், நீங்களே உட்காந்து ஓட்டுங்க மேடம் சொல்லி என் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு பைக் பார்த்திங்கன்னா 100 கிலோ வரலையுமே வெயிட் தாங்குமா. ஸோ ஒன்ஸ் வாங்கி கொடுத்துட்டோன்னா கிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 வயசு வரையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் ரனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப் லாங் சர்வீஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பற்றி பார்த்திங்கன்னா நல்ல டெலிவரி, அது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10-12 இல்லாமல் ஒரு வெரைட்டிலுமே 150 கலெக்ஷன்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஹோல்சேலு. ஸோ அப்போ நீங்கள் ப்ரைஸ் நினச்சி பாருங்கள், மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப நார்மலான ப்ரைஸில் வித் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பெரிய பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி கீ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆடியோ வந்து நீங்கள் ப்ளூடூத்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மாதிரி இதுலேயும் இன்பில்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டாக போகிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணி போகிறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நியூட்ரலும் கொடுத்துருக்காங்க, கால் கிட்ட பிரேக் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலேட்டர் கையில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணி கடைசியில் நம்ம சூஸ் பண்ணதை விவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த போலீஸ், மெயினாக போலீஸ் மாமான்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு அந்த போலீஸ்ன்றது ரொம்ப பிடிக்கிறதுனால அவனுக்கு அதை பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த போலீஸ் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய இந்த ஒரு பைக் ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்குங்க. சொல்கிறேன், நம்மளே உட்காந்து ஓட்டலாம். இப்போ நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 96 கிலோ இருக்குங்க. நானே அதை ஓட்டுறேன் அப்படின்றப்போ கிட்ஸுக்கு நல்லா ராங் ரன்னுக்கு அடித்து ஓட்டலாம் பசங்க. அதே மாதிரி இல்லை, அவங்களுக்கு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இருக்கிறப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் கூட அவங்களுக்கு வந்து அழகாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வந்து அவங்களோட நம்பர், லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நேரில் கூட போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கடவுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக ஷோரூம் மாதிரி மெயின்டைன் பண்ணி எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. போனீங்கன்னா ஐடி தான், பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சொல்லவே வேண்டாம், இது அதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அந்தளவு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரெடியாக பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து அவங்களே அங்கேயே எங்களுக்கு ஃபிட் பண்ணி சூப்பராக வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வீட்டுக்கு கொண்டு போய் விவான் குட்டிக்கு நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸாக கேக்கை வெட்டிட்டு இந்த கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ போலீஸ் அழகாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அந்த கீ போட்ட உடனே அந்த சவுண்ட் வருது பாருங்கள், உண்மையான பைக்கில் வரக்கூடிய அந்த ஒரு ஹார்ன் சவுண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இது மினி வெர்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இது பத்திரமா வந்து கார் டிக்கியில் கண்டிப்பாக பத்தாது. ஸோ சீட்டில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கரெக்டாக 12 மணிக்கு அவனுக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே எப்போ பார்த்தாலும் பைக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அது இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக அட்டகாசமாக அமைஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்படுது நல்ல குவாலிட்டியில் நல்ல நார்மல் ப்ரைஸில் வேணும்னா மறக்காமல் நீங்கள் டாய் ட்ராக் ஷாப் போய் பாருங்கள். ஷாப்புன்னு சொல்லக்கூடாது, அவங்க குடோன் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே வரப்போ என்னோடய ஃப்ரேமும் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணாங்க. என்னோடய அந்த ஆர்டிக்கல் வந்த ஃப்ரேமும் முருகரோட ஃபோட்டோவும் கரெக்டாக பர்த்டேக்கு நான் கைக்கு வரணும்னு நினச்சேன், வந்துருச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் போகிறேன். விவானுக்குட்டி வந்து ஹாலில் தான் உட்காந்துருப்பான். ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டேன் ரேவந்த்கிட்ட, இங்கே ஹாலில் தான் இருக்கும்னு சொன்னான். ஸோ அவனை வந்து ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பைக்கை ஃபஸ்ட்டு ஒழிச்சு வச்சிடணும். எங்கே இருந்தேன் ஹாய் பாப்பா. சாயா என்ன தாய், என்ன சாப்பிட்டு இருக்க? மம்மு சாப்பிடுறியா? அம்மா நீ வேறு என்ன தாய் ட்ரெயின் தாய் வேணுமா? பா அம்மா உங்க டாக்டர் மம்மு சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டியா? சாப்பிடல ரேவன், இட்லி சாப்பிடுறேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீ பாட்டா பொண்ணுல
நான் விவானை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன் ரூம்குள்ளே. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து பைக்கை கொண்டு வந்து நம்ம ஹாலில் ஒரு பால்கனி இருக்குல்ல, ஸோ அங்கே வச்சு மறைச்சி அது மேலே ஒரு துணி போட்டுட்டு ஸ்க்ரீனை மூடி வச்சுட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து தெரியக்கூடாதுனால மோஸ்ட்லி அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். சின்னதாக ஏதாவது விலகினா கூட அங்கே போய் பார்த்து கண்டுபிடிச்சிருவான். அதனால எங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 12 o'clock வரலையாவது அந்த சர்ப்ரைஸை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வச்சுட்டு இப்போ மேலே ஒரு கவர் சொன்னால ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி மூடிட்டு, இன்கேஸ் அவன் வந்து ஸ்க்ரீன் திறந்து பார்த்தா கூட அவனுக்கு டக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுனால அதை பண்ணோம். எவ்வளோலாம் மெனக்கடுறோம் பாருங்கள் அந்த குட்டி அந்த வாவுக்காக. ஸோ எல்லாத்தையும் மூடிட்டு அப்புறம் வந்து இப்போ ஹஸ்பண்ட் உள்ளே வந்துட்டார். ஒன்றுமே தெரியாத மாதிரி. இப்போ பாருங்கள் அடுத்ததை. போலீஸ் பைக் வேணுமா? என்ன பைக் வேணும்? பைக் என்ன பைக்? போலீஸ் பைக். மாமா மாமா பைக் வேணுமா? பூம் 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 சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்டா? அத போலீஸ் மாமா பைக்கா? மாமா கம்முனு வீட்ல அண்ணா கூட சமத்தா இல்லையா நீ தனியா? அம்மா கேக்கல, அப்பா கேக்கல? கேட்டியா அப்பாவை? டாட்டா போயிட்டாரா அப்பா? பொண்ணை கூட்டு போலியே டாட்டா. அப்பா எங்க போயிருங்க? அப்பா எங்க போயிருந்த சொல்லு கரெக்டா? இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11:40 கிட்ட ஆகிடுச்சு. 11:50 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், சின்ன கேக் ஒன்று. ஸோ அதை வந்து வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கேக் கட்டிங் வந்து சிம்பிளாக வீட்டில் 12 o'clock தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அவனுக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ அவன் பர்த்டேக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கினா அதில் ஒரு ட்ரெஸ் இது. ஜெயச்சந்திரனில் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப நல்லா நார்மலாக நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. ஹாப்பி பர்த்டே செல்லம். அப்புறம் அப்பா போடு யார் போடு? அப்பா அண்ணாடா அண்ணா அண்ணா போடலாம். நீ கூட எடுத்து லைட்டா ப்ளீஸ். அத்தை யார் கொடுப்ப? பாட்டி. கையில பாப்பா பாட்டி கையில எடுத்து. பாட்டி थैंक यू. தாவேன்கோ பாட்டிக்கு தாவேன்கோ. பாட்டி தாவேன்கோ. ஹாப்பி பர்த்டே. அடுத்து யார் கொடுப்ப? அம்மா. அம்மா கொடுத்துட்டியா? அப்பா. கட் பண்ணு. அப்பா வந்து டீடி போடு. அப்பா மறக்கலப்பா. கை மெதுவா எடு கேக்க. கையில கேக் எடுத்துக்கடா அப்பாக்கு. கொஞ்சமா கொஞ்சம். சமத்து. ஹாப்பி பர்த்டே செல்ல. ஹாப்பி பர்த்டே. நரே. முருகா சொல்லு. முருகா. மூச்சு பாரு. முருகா சொல்லு. முருகா. அம்மா के சரியா? அம்மா இங்க தண்ணி குடி. இந்த தண்ணி குடி வா. டீ நல்லா குடி இந்தா. இல்லம்மா இங்கே இருக்கு. நல்லா எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணு. பாட்டி கிட்ட போய் பாட்டி அப்படி மட்டும் சொல்லி திரும்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டி கிட்ட கூப்பிட்டு போயிடு. பாட்டி எங்க இருக்கு பாரு. பாட்டி எங்க இருக்கா கண்டுபிடி. பாட்டி எங்க இருக்கா? என்னது இது? இந்தாங்க சார் உங்க வண்டி சாவி. ஷோ எல்லாமே தெரியும் அவங்க. ஓய்
Ivan, anak kudra. Please. No. Next, stop. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி சர்ப்ரைஸ் அவங்க கிஃப்ட்டை வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணி நிறைய சூப்பராக நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா விவான் பர்த்டேக்கு கோயிலில் பிரசாதம் தானம் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் தானம் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பாய், டேக் கேர்.